கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 4வது அதிகாரம், அதனுடைய 1 to 16 வசனங்கள் முடிய, சரியா 16 வசனங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 to 16 வரை நான் முழுவதுமாக வாசிக்க போகிறதில்லை. ஆனால் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில காரியங்களை உங்களிடத்திலே நான் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த பகுதியை நீங்கள் தனிப்பட்ட நிலைமையிலே வீட்டில் படித்து பார்த்துக் கொள்ளலாம். சரியா? முதலாவதாக நான் இதனுடைய பின்னணியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், காயின் மற்றும் ஆபேல் இவர்கள் இருவருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடிய காரியங்களை குறித்து இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒருவருடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார், ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார். ஆனால் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இதனாலே பொறாமை கொண்ட காயின் ஆபேலை தாக்கி கொலை செய்கிறார். சரியா? அதற்கு பிறகு காயினுக்கும் கர்த்தருக்கும் நடுவாக ஏற்படக்கூடிய சம்பாஷணை குறித்து, பாவத்துக்கு முன்பாகவும் பாவத்திற்கு பிறகும் இருக்கக்கூடிய சம்பாஷணையை குறித்து இந்த வசனங்கள் பேசக்கூடியதாக இருக்கிறது. சரியா? முதலாவதாக நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 3 மற்றும் 4வது வசனத்திலே காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்தும்படியாக வருகிறார்கள். சரியா? அவர்கள் வரும்பொழுது அவர்களுடைய காணிக்கைகளை குறித்து இந்த வசனங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. காயின் என்ன செய்கிறார்? தன்னுடைய நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. சரியா? சாதாரணமாக காயினுடைய காணிக்கை என்னவென்று சொன்னால், அவன் விதைத்த அந்த நிலத்தினுடைய கனிகள் இல்லையா, அதை கர்த்தருக்கு கொண்டு வந்தார். ஆனால் ஆபேலுடைய காணிக்கை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதும் பொழுது இப்படியாக எழுதியிருக்கிறார். பாருங்களேன், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ சில காரியங்கள் இங்க ரொம்ப ஸ்பெசிபிக்காக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வண்ணத்திலே நம்மால் இங்கே பார்க்க முடியும். சரியா? இங்கே நாம் வாசிக்கிறோம் 4வது வசனத்திலேயும் 5வது வசனத்திலேயும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அப்போ பொதுவாக இந்த வசனங்களிலிருந்து, இந்த வார்த்தைகளிலிருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆபேல் சிறந்த காரியங்களை கொண்டு போய் தேவனிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடியவனாக காணப்பட்டார். அவருடைய காணிக்கையிலே மிகவும் நோக்கமுடையவராக அவர் இருந்தார் என்பதை நம்மால் இங்கிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தன்னுடைய காணிக்கையிலே நோக்கமுடையவராய் இருந்ததனால் மாத்திரமே அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதா என்கிற கேள்வி கேட்கப்படும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னா, இந்த வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் முதலாவதாக அங்கீகரித்தது ஆபேலுடைய காணிக்கையை அல்ல, ஆனால் ஆபேலை. சரியா? கர்த்தர் ஆபேலையும் அப்புறம் அவனுடைய காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுதும் கூட காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கென்று நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது முதலாவதாக அங்கீகரிக்கப்பட வேண்டியது நம்முடைய செயல்கள் அல்ல, அல்லது நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கையோ அல்லது பொருட்களோ அல்ல, நாம் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய சந்நிதியிலே முதலாவதாக அங்கீகரிக்கப்பட வேண்டியது யார் என்று சொன்னால் நாம் இருக்கிறோம். நம்ம நிறைய நேரங்கள்ல கர்த்தருக்கு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி அதிகமான பிரயாசம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கென்று அநேக பணத்தை செலவிடக்கூடியவர்களாக நாம் இருப்போம், நம்முடைய நேரத்தை செலவிடக்கூடியவர்களாக நாம் இருப்போம், நம்முடைய சரீர பலனை செலவிடக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இது எல்லாவற்றையும் நாம் செய்துவிட்டு கர்த்தர் என்னுடைய செயல்களை அவர் அங்கீகரிப்பார். ஏன் என்று சொன்னா, நான் இது எல்லாவற்றையும் செய்ததுனாலே என்னுடைய சபை மேன்மை பெற்றது அல்லது சபையினுடைய விசுவாசிகள் மேன்மை பெற்றார்கள் என்று சொல்லி நம்மை நாமே எண்ணிக்கொண்டு வஞ்சித்துக் கொள்கிறோம். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், கர்த்தர் முதலாவதாக அங்கீகரிக்க வேண்டியது நம்முடைய காணிக்கையோ அல்லது நம்முடைய பொருட்களையோ நம்முடைய சர்வீஸையோ ஊழியங்களையோ அல்ல, நம்மை அவர் அங்கீகரிக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக அது இருக்கிறது. சரியா? நாம் எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சரியா, எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல்
காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ இங்கே நாம் கன்க்ளூட் பண்ணக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னா, ஆபேல் தன்னுடைய மனதிலே முதலாவதாக விசுவாசம் கொண்டவனாக காணப்பட்டிருக்கிறார் இல்லையா? காயினுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் மனதளவிலே முதலாவதாக கர்த்தரிடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் உடையவராக ஆபேல் கட்டாயமாக இருந்திருப்பார். அதிலே சந்தேகம் கிடையாது. ஆபேல் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து தன்னுடைய காணிக்கையை செலுத்தும் பொழுது ஆபேல் பயபக்தி உடையவர்களாக, சரியா, மிகவும் விசுவாசம் உடையவனாக அந்த இடத்திலே காணப்பட்டிருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஆபேல் அங்கீகரிக்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியம் என்பது தான் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ நாம் அநேக நேரங்களிலே கர்த்தருக்காக செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குமானால் முதலாவதாக நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்லுகிறோம் இல்லையா? நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் இடுகிறோம், சரியா? அப்ப நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை இடும் பொழுது கர்த்தர் என்னுடைய ஆராதனையை அங்கீகரிக்கிறார், அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம், அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் முதலாவதாக அங்கீகரிக்கப்பட வேண்டியது நாம் தானே தவிர நம்முடைய ஆராதனை அல்ல. அது இரண்டாவதாக வரக்கூடிய விஷயம். இரண்டாவதாக நாம் இந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு ஒரு வசனம் இருக்கு இல்லையா சங்கீதத்துல? என்ன வசனம்? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் இல்லையா? அப்போ கர்த்தருடைய குணாதிசயம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மாறவில்லை. அவர் வெளியரங்கமாக மனிதனுடைய தோற்றத்தையோ நடக்கக்கூடிய காரியங்களையோ அவர் பார்க்காதபடிக்கு மனிதனுடைய இருதயத்திலே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை உன்னித்து கவனிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார், சரியா? த ரியல் இன்டென்ஷன் ஆஃப் மேன். கர்த்தரிடத்திலே ஒரு மனிதன் வரும்பொழுது அவனுடைய உண்மையான ஏக்கம் அல்லது நோக்கம் என்ன என்பதை அவனுடைய இருதயத்திலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய தேவனாக கர்த்தர் இருக்கிறார். அப்போ நாம் எதை செய்தாலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்னை குறித்து இப்படியாக பேசுவார்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய எண்ணத்தோடு கூட நாம் செய்வோம் என்று சொன்னால் அதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஏன் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகளை அறிந்திருக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். என்னுடைய நினைவுகளையும் என்னுடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தையும் அறிந்த கர்த்தர், நான் இதை கர்த்தருக்காக செய்கிறேனா அல்லது உலகத்திற்காக செய்கிறேனா, உலக மக்களுக்காக செய்கிறேனா என்பதை அவர் மிகவும் கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறதினாலே நாம் நம்முடைய காணிக்கையை செலுத்தும் பொழுது, நாம் கர்த்தருக்காக ஏதோ ஒரு காரியம் செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்தை மிகவும் சுத்தமுடையவர்களாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் முழுவதுமாக கர்த்தருக்காக இதை செய்கிறோம் என்கிற அந்த சிந்தையை ஈர்க்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது, சரியா? நாம் இரண்டு காரியங்களை சிந்தித்தோம். முதலாவதாக, கர்த்தரிடத்திலே நாம் காணிக்கையை கொண்டு போகும் பொழுது அல்லது நம்முடைய ஊழியத்தை அவருக்கு செலுத்தும் பொழுது முதலாவதாக நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகையாலே நம்முடைய இருதயத்திலே என்ன சிந்தையுடையவர்களாக நாம் போகிறோம் என்கிறதை நாம் சிந்தித்து அதற்கு பிறகு செயல்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது அல்லது கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது முதலாவதாக நாம் அங்கீகரிக்கப்படும்படியாக கர்த்தர் நமக்கு உதவட்டும். அதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதையும் கர்த்தர் அங்கீகரிக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.